பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்பதாக. இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஐ வுட் அர்ட் யூ as much more என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவும் எல்லா நன்மைகளை பெற்றும் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகளுக்கு என்று உச்சிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனு பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் தன் நேச குமாரனாகிய இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருப்பது இல்லை. உங்களுக்கு எது வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு சித்தமான நேரத்தில் எல்லாவித நன்மைகளையும் அவர் உங்களுக்கு நிச்சயமாக தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆடுகளுக்கு பின்னால் காணப்பட்டவனும் தன் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவனும் ஆகிய தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தினார். அவனும் அதை எண்ணி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் போர் முனையில் காணப்பட வேண்டியவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் உலாவினான். அப்போது பத்சேபாளை கண்டு இச்சித்து அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். அவளுடைய புருஷனையும் போர் முனையில் முன்னிறுத்தி கொன்றுவிட்டான். இவ்வளவு பாவங்களை செய்த பின்பும் எல்லாவற்றையும் மறைத்து ஒன்றும் அறியாதவனைப் போல வாழ்ந்தான். அந்த வேளையில் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய மதியினத்தை உணர்த்தி கூறின வார்த்தையாய் மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது: ஒன்றும் இல்லாமையிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து அநேக நன்மைகளையும் மனைவிகள் பிள்ளைகளையும் தந்தேன். இன்னும் உனக்கு ஏதாகிலும் வேண்டுமென்றால் அதையும் தருவேன். நான் செய்த நன்மைகளை மறந்து நன்றி இல்லாதபடி ஏன் இந்த மதிகெட்ட காரியத்தை செய்தாய் என்று கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தாழ்வில் தேவன் உங்களை நினைத்து ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை அனுதினமும் நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாழுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமானாலும் அதை ஏற்ற காலத்திலே உங்களுக்கு தருவார். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர் என்று வேதம் கூறுகிறது. அப்படி இருந்தும் கீழ்த்தரமான காரியங்களில் ஈடுபட்டு தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தாதிருங்கள். மற்றவர்களை ஏமாற்றுவது, கடன் வாங்கி திரும்ப கொடாமல் இருப்பது, பிறருடையவற்றை இச்சிப்பது, அசுத்தமான காரியங்களை செய்வது, பண ஆசையினால் நிறைந்து வாழ்வது, பங்கு சந்தைகளில் மூழ்கி கிடப்பது, கஞ்சத்தனம் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்துவிடும் என்பதையும் மறந்து போகாதிருங்கள். ஆகையால் உங்களுக்கு வேண்டியதை இன்னும் தர வல்லமையுள்ள தேவனை சார்ந்து பரிசுத்தமாய் வாழ உங்களை முழுமையுமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை நன்மைகளையும் இம்மட்டும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வருவது நீராய் காணப்படுகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்த நல்ல தகப்பனாய் நீர் காணப்படுகிறீர். பொல்லாத உலகத்தின் தகப்பன்மார்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரம தகப்பன் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். நீர் எங்களுக்கு வேண்டியதை நிச்சயமாய் தருவீர் என்று முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். ஒரு நாளும் உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களில் எங்களை ஈடுபடுத்தி விடாதபடி எங்களை ஜெயமாய் நடத்தும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.